மேலே யாராவது தூக்கி அணுகுண்டை போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னடா ஸ்டார்டிங்லேயே இப்படி பீதியை கிளப்புறீங்கன்னு கேட்காதீங்க. அதுதான் இந்த கேமு. தலை மேலே யாரோ கொண்டு வந்து போட்டாங்க அணுகுண்டை. இப்போ நம்ம தான் பார்க்கணும், நம்ம அங்கேருந்து தப்பிக்கணும். 60 செகண்ட் டைம் இருக்குது. 60 செகண்டுக்குள்ளே வீட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு பங்கர் இருக்குது மக்களே. அந்த பங்கரில் நம்ம இப்போ போட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சேஃப் ஆயிரும். நம்மளும் இந்த பங்கருக்குள்ளே போய் டைமில் குதிக்கணும். 60 செகண்ட் தலைமையில குண்டா போட்டானுங்க அப்படின்னு இந்த பங்கருக்குள்ளே போயிட்டா நம்ம சேஃபு. இல்லைனா மண்டியை போட வேண்டியதான். லெட்ஸ் கோ. நிறைய விசித்திரமான டிசிஷன் எல்லாருக்கும் பேச டைமில் எதாக இருந்தாலும் எடுத்து போடுறா. இன்னும் 60 செகண்ட் தானே டைம் இருக்குது. எடுறா, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை மக்களே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே எடுத்து போடு. சுற்றி இல்லைட்ரா. ஐயோ, எடுக்கவே இவ்வளோ டைம் பண்ணுறியாடா. சை இது எனக்கு இன்னொரு அட்டம் தான் மக்களே வேணும். எடுக்கவே இவ்வளோ டைம் பண்ணுறான் இவன். ஓகே ஓரளவுக்கு போட முடிஞ்சா கூட நான் ஒத்துக்கலாம். டே டாமி டக்குன்னு எடுறா. ஓகே இங்கே இருக்கிற அப்படியே இதையும் எடுத்து போட்டுடலாம். இது எடுத்து போட கை பத்தாதா? ஓகே போடுங்கடா மக்களே. போட முடியல மக்களே. சரி இது இருங்க, நான் ரீஅட்டெம்ப்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்து போடலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் ஷுட் பி சேவ்டு மக்களே. அந்த நடுவில் கரெக்டாக வந்ததுக்கப்புறமா என்னோடய ஸ்கேவன் ஸ்டார்ட்டு. ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் டு பி சேவ்டு அட் ஃபஸ்ட்டு. ஒரு தண்ணி பாட்டில் அப்படியே போகிற வழியில் இன்னொரு தண்ணி பாட்டில் எடுறா. ஓகே இந்த டைம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கோம். போட்டுரு. ஓகே, ஒரு சுத்தியல் ஹெவி வெயிட்டுங்கிறதால நம்ம டக்குன்னு போய் போட்டு வந்துடலாம். வேறு சோறு ஃபுட்டு. ஓகே, இந்த வாட்டி ஃபுல் லோடு ஃபுட்டும் சூப்புமே எடுத்துகிட்டு போயிடலாம் மக்களே. ஏன்னா பத்தாது இல்லைண்ணா, ஒரு ஹியூமன் வேறு எடுத்துட்டோமா தெரியாமல். ஓகே இந்த வாட்டி ஃபுல் லோடு நான் சோப்பும் இதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். சூப்புக்கும் இதுக்கும். எனக்கு சூப் மட்டும் நிறையா வேணும். ஏன்னா நீங்கள் கேட்காதீங்க, அது எனக்கு தெரியும் இதில் எப்படி எஸ்கேப் பண்ணுன்ட்டு. ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி என்னோடய சேனல்லையே பண்ணியிருக்கேன். ஓகே எடுறா ஃபுட்டு. ஓகே, வாட்டர் இல்லை ஒரு கேன். டக்குனு நம்ம ஓடணும். டக்குனு ஓடுறா. குதிச்சிடுறா கைப்புள்ள குதிச்சிரு. அப்பா தப்பிச்சிட்டோம் மக்களே. நான் ஒரு சப்ளை அடிக்கல. சோறு தண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஹேமர் தான் எடுத்துருக்கிறேன். வாங்க இதை வச்சுட்டு சர்வே பண்ண முடியுமான்ட்டு பார்க்கலாம். சரி மக்களே, ஷெல்ஃப் கம்ப்ளீட்லி எம்டி. ஃபஸ்ட் டே அப்பா சேஃபாக வந்தாச்சு. ஒரே ரேடியோ மட்டும் இங்கே ஆல்ரெடி இருந்திருக்க மக்களே. நிறையா இவ்வளோ தண்ணி இவ்வளோ சூப் இருக்குது. வெரி குட் மக்களே. ஓகே, இப்போதைக்கு நம்ம போயிடலாம். வாங்க அடுத்த டேக்கு நம்ம டேவாக போகணும் மக்களே. நம்ம எத்தனை நாள் உயிர் வாழ்கிறவங்க தான். ஒரு 40 days வரைக்கும் நம்ம உயிர் வாழணும் மக்களே. டேட்டும் ஸ்கிப்பு தான்ப்பா தம்பி. ஓகே ஆல் இஸ் குட். இந்த சப்ளைஸும் யாருக்குமே இல்லை. யாராவது போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க மக்களே. வேணாம், யாருமே போக வேணாம். நம்ம ஒருத்தரை வேறு எடுத்துகிட்டு வரலையா? முடிஞ்சு ஒரு ஹியூமனோட கதை முடிஞ்சிருச்சு மக்களே. அப்படியே ஏன் ஹியூமன்ஸ் தானே மக்களே நடந்து வர மாட்டாங்களா? டே 3. டாலரஸுக்கும் டெட்டுக்கும் தண்ணி கொடுக்கணுமா மக்களே? ஃபுட்டில் டாலரஸ்க்கும் டெட்டுக்கும். இது யார் டெட்டா? யார் டெட் இதில்? யாருடா டெட்டு? டெட்டு. ஓகே, எல்லாருக்கும் இன்றைக்கி வாட்டர் மட்டும் கொடுத்துடலாமா? இல்லை வேணாம், யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். ஓகே, ரேடியோவில் கேட்கலாமே, தப்பில்லையே. ரேடியோவில் கேட்டு ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுக்கலாம், இந்த டைமுக்கு வெளியே வாங்கன்ட்டு. ஒரு நியூஸ் பேப்பர் மேப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தான் கவர்மெண்ட்கிட்டேருந்து வர. ரேடியோலேருந்து ஏதோ ஒன்று கேட்டுச்சு. ரேடியோவில் பாட்டு தான் மகளே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருமே தஸ்டியாகவே இல்லை. டிம்மிக்கு தண்ணி வேணுமா? டிம்மி எடுத்துக்கோப்பா தம்பி தண்ணியை. ஓகே கொடுத்துடலாம். சம்வன் இஸ் வெரி சீரியஸ் அபவுட். கதவை திறக்கலாமான்னு கேட்குறாங்க. ஓகே திறக்கலாம், நல்லது தானே. வேறு யாராக இருக்கா போகிறா? அடுத்த நாள் உயிரோடு இருக்குமா? இல்லை, அடுத்த நாள் உயிரோடு இல்லைன்னு நினைக்கிற மக்களே. நம்ம தான் கதவை திறந்து விட்டோம்ல. மக்களே, ஆளார் அலைவ்.
வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ட்ரபிள் இல்லை மக்களே. மேரி ஜேன் பேக்கு. மெடிக்கெட்டிவில் யாருக்கும் எதுவுமே இன்றைக்கி தர முடியாதுப்பா தம்பி. இன்னைக்கு யாரையுமே நான் டேட் எனக்கு கம்மியாக அனுப்புறதாவே இல்லை. நெக்ஸ்ட்டு திங் என்ன பண்ணலாம்? நம்மக்கிட்ட சேஃப்டிக்கு ஒரே ஒரு ஆக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, வேறு யாரோ சிக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்கணும் மக்களே. எல்லாருக்கும் இன்றைக்கி ஃபுட்டு கொடுத்துடணும், வாட்ரு கொடுக்க வேணாம் காய்ஸ். இப்போதைக்கு நம்ம வாட்ரு மட்டும் எல்லாருக்கும் ஃபுட்டு மட்டும். ஃபுட்டு ஏன்னா வந்தது கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்துடலாம். மேலே இருக்க உள்ள நம்மளோட லைஃப் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சாங்களாம். இப்போ கீழே வந்தது காய போட்டாங்கண்ணா மக்களே முடியலன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு டே 7 வந்துட்டோம். வாவ், டே 10 தாண்டி பண்ண முடியும்னாலே ஓகே. மேரி ஜேன் சிக்கு யாருமே அங்கிரியா இல்லை. டெட்டுக்கு தண்ணி வேணுமா? ஓகே, டெட்டுக்கு தண்ணி. இவன் தானே டெட்டு. ஓகே, மேரிக்கு டீஹைட்ரேஷனா? டயர்டு, சிக்கு, டீஹைட்ரேஷன். எல்லாருக்குமே டீஹைட்ரேஷனா? தர்ஸ்டி. டீஹைட்ரேஷனா ரொம்ப மோசம் மக்களே. எல்லாருக்குமே ஒரு வாட்டி கோயிங் அவுட் கொடுத்துடலாம். இன்றைக்கி யார் வெளியே போகிறாங்கன்னா அனுப்பிச்சி விட்றலாம் மக்களே. நம்ம ஏன்னா அனுப்பிச்சி விடாமலாம் இனிமேலாம் ஆகாது சர்வேவு. கொஞ்சமாக தண்ணியாவது வேணும். இன்றைக்கி யார் அனுப்புறதுன்னு நம்ம டிசைட் பண்ணோம். நான் மேரி ஜேன் அனுப்பலான் இருக்கேன். சாரி, மேரி இல்லை, இதோ இந்த பீஸ் $. நான் இப்போதைக்கு யாருமே அவ்வளோ. டெட்டு ஆல் குட், $, ஆல் குட், இதுவும் ஆல் குட்டு, டிம்மியும் ஆல் குட்டு. யாருக்கும் எதுவும் இல்லைப்பா தம்பி. ஓகே, ஹூ ஷுட் கோ அவுட் சைடு? ஈவன் அனுப்பிச்சுடலான் இருக்கேன். மேரி ஜேன் என்னாச்சு? ஓ சிக்கா. நான் கூட மேரி ஜேனோட கதை முடிஞ்சிருச்சோன்னு நினச்சேன். டே 9 வெளியே கிளம்பிட்டான் மக்களே. அவன் இந்த புஜிட்டிக்கா ஒரு பையன் இருந்தானே, டிம்மி அவுட்லேண்டுக்கு போயாச்சு. மேரி ஜேன்